பொதுவாக பெரியவங்க குழந்தைங்களெல்லாம் பார்க்க போனால் வெறுங்கையோடு போகக்கூடாது, ஏதாவது வாங்கிட்டு தான் போகணும். இறைவன் மிகப்பெரியவன், அவர்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் இப்போ நம்மகிட்ட இருக்கிறதே அவர் கொடுத்தது தான். ஆனாலும் நாம் கோயிலுக்கு போகும்போது அபிஷேகத்துக்கு பால், தயிர், நெய், தேன், மற்ற திரவியங்கள், அவருக்கு சாத்துறதுக்கு வாசனை மிக்க பூ மாலைகள், அர்ச்சனைக்கு உதிரிப்பூ, தூபம், தீபம், அவருக்கு நெய்வேத்தியம் பண்ண பழங்கள், தேங்காய், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். அங்கே போய் நம்ம ஆச்சாரிய பெருமக்கள் அருளிய திருமுறைகளை பாடணும். இதனால நாம் ரொம்ப காலம் கைலாயத்தில் சாமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும் பேரு கிடைக்கும். சாமி கிட்ட இல்லாதது எதுவும் இல்லைன்னு அவர் தான் எல்லாத்தையும் படைச்சார்னு சொல்லிட்டீங்க, பிறகு எதுக்கு இதெல்லாம் கொண்டு போகணும்னு கேட்குறீங்களா? அவர் வேண்டுதல் வேண்டாமை இலான் இருந்தாலும் நம்ம மன திருப்திக்கு அன்போடு இதை செய்யும் போது அவரும் சந்தோஷப்படுறார். உதாரணத்துக்கு ஒரு தாத்தா தன் பேர குழந்தைக்கு ஒரு மிட்டாய் வாங்கி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை அதில் ஒரு சின்ன பகுதியை எடுத்து தாத்தா வாயில் போட்டு நீயும் சாப்பிடுன்னு சொல்லும்போது அவர் அடையும் மகிழ்ச்சியை யாரால் சொல்ல முடியும்? நான் தானே வாங்கிட்டு வந்தேன், எனக்கே கொடுக்குறானேன்னு தான் நினைப்பாரு. என் பேரன் எனக்கு கொடுத்தான்னு எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷப்படுவார். அதே போல தான் இதுவும். இதை வீசு புகழ் மருதீசர் தமக்கு நெய்பால், வெண்தயிர், தேனாதிகள் கொண்டாட்டுவோர்கள், வாசமுடு மலரளித்தோர், தூபதீபம் வகுத்திட்டோர், அன்னமாதி நிவேதித்திட்டோர், தேசுபெரு சிவலோகத்து இனிது வாழ்வர், திகழாடல் பாடலிவை செய்வித்தோர்கள், பேசும் எழிற் கைலையில் நீடூழி காலம் பிரியாது வாழ்வர், சிவகணங்கள் போற்றன்னு ஸ்ரீ சிவக்கொழுந்து தேசிகர் இயற்றிய மருதவன புராணம் தல விசேட சருக்கம் நமக்கு தெரிவிக்குது. சாமிக்கு என்ன வாங்கி கொடுக்குறோம், எவ்வளவு வாங்கி கொடுக்குறோங்கிறது இங்கே முக்கியம் இல்லை, எந்த அளவு அன்போடு வாங்கி கொடுக்குறோங்கிறது தான் இங்கே முக்கியங்கிறத நாம் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. படோட ஆபத்தால் பெரும் பயன் விளையாது.